அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. கண்ணியத்துக்குரிய சகோதரிகளே, நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீர் குடித்ததற்கு பிறகு இவ்வாறு துஆ செய்தார்கள் என்பதை நாம் ஹதீஸிலே பார்க்கிறோம். அல்ஹம்துலில்லாஹில்லதி சகானா அதுபன் ஃபுராத்தன் பிரஹ்மதிஹி. அவனுடைய கருணையை கொண்டு குடிப்பதற்கு இனிமையான தண்ணீரை கொடுத்த அல்லாஹ்வுக்கு எல்லா புகழும் என்பதாக சொல்லிவிட்டு அடுத்ததாக ஒரு வார்த்தை சொல்கிறார்கள், வலம் யஜ்அல்ஹு மில்ஹன் உஜாஜன் பி ஜுனூபினா என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அடுத்த வார்த்தை சொல்கிறார்கள். வலம் யஜ்அல்ஹு மில்ஹன் உஜாஜன், உவப்பானதாக அல்லாஹ் அந்த தண்ணீரை ஆக்கவில்லை. பி ஜுனூபினா, எங்களுடைய பாவத்தின் காரணமாக கூட நாங்கள் குடிக்கக்கூடிய தண்ணீரை உவப்பானதாக ஆக்காமல் அவனுடைய கருணையினால் இனிமையான தண்ணீராக அல்லாஹ் எங்களுக்கு வழங்கியதற்கு அல்ஹம்துலில்லாஹ் எல்லா புகழும் அல்லாஹ்வுக்கு என்பதாக சொல்கிறார்கள். ஏன் இதிலே உவப்பானதாக அல்லாஹ் ஆக்கவில்லை, அதற்காக நன்றி என்பதாக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள் என்பதை நாம் குர்ஆனிலே பார்க்கின்றோம். அல்லாஹ் குர்ஆனிலே சொல்கின்றான், லவ் நஷாஉ ஜஅல்நாஹு உஜாஜன், நாம் நாடியிருந்தால் ஓப்பான நீராக ஆக்கியிருப்போம் என்பதாக அல்லாஹ் நாம் குடிக்கக்கூடிய தண்ணீரை பற்றி சொல்லி காட்டுகின்றான். சொல்லிவிட்டு ஃபலவுலா தஷ்குரோன், இதற்கு நன்றி செலுத்த வேண்டாமா என்பதாக அல்லாஹ் சொல்லி காட்டுகின்றான். அப்போ பாருங்கள், நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் தண்ணீரை குடித்ததற்கு பிறகு ஓப்பானதாக நீ ஆக்கவில்லை என்று சொல்லி ஏன் அல்லாஹ்வுக்கு நன்றி செலுத்தினார்கள் என்பதை நாம் விளங்குகின்றோம். அல்லாஹ் அங்கு சொல்லி காட்டுகிறான் குர்ஆனிலே, நாம் நாடியிருந்தால் ஓப்பானதாக ஆக்கியிருப்போம் என்பதாக. அப்போ அந்த காரணத்தை சொல்லி அல்லாஹ்வுக்கு நன்றி சொல்லுகிறார்கள் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள். அப்போ நன்றியை நாம் இரண்டு விதத்தில் சொல்கின்றோம். ஒன்று ருசியை கொடுத்ததற்காக, இன்னொன்று அந்த ருசியை அல்லாஹ் தடுக்காமல் இருந்ததற்காக அல்லாஹ்வுக்கு நாம் என்ன செய்கின்றோம், தண்ணீர் குடித்ததற்கு பிறகு அந்த நன்றியை இரண்டு விதத்திலே சொல்கின்றோம். ஒன்று ருசியை கொடுத்ததற்காக, இன்னொன்று ருசியை தடுக்காமல் இருந்ததற்காக அல்லாஹ்வுக்கு நாம் நன்றி செலுத்துகின்றோம். இந்த நன்றியை நாம் எப்போதுமே மறக்காமல் தண்ணீர் குடித்தவுடனே நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னதை போன்று வலம் யஜ்அல்ஹு மில்ஹன் உஜாஜன், அந்த காரணத்தை சொல்லி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அந்த காரணத்தை சொல்லி தானே சொல்கிறார்கள். இந்த தண்ணீரை உவப்பானதாக நீ ஆக்கவில்லையே, அதற்காக நன்றி என்பதாக அந்த ஒவ்வொரு நேரமும் சொல்லியிருக்கிறார்கள் என்பதாக சொன்னால், அல்லாஹ் சொன்ன அந்த குர்ஆன் ஆயத்தை நாம் அடிக்கடி ஞாபகப்படுத்தி கொண்டே இருக்க வேண்டும். ஒருவேளை அல்லாஹ் நமக்கு இதை குடிக்க முடியாமல் ஆக்கியிருந்தால் நமக்கு தாகமும் தேர்ந்திருக்காது. அப்போ தாகத்தை தீர்ப்பதற்காக நாம் குடிக்கக்கூடிய தண்ணீரை இனிமையானதாக ஆக்கினானே என்பதற்காக நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் அல்ஹம்துலில்லாஹில்லதி சகானா அதுபன் ஃபுராத்தன் பிரஹ்மதிஹி வலம் யஜ்அல்ஹு மில்ஹன் உஜாஜன் பிதுனூபினா என்பதாக பிரார்த்தனை செய்திருக்கிறார்கள். நாமும் அதே போன்று பிரார்த்தனை செய்வோம். அல்லாஹ் சுப்ஹானஹு வ தஆலா நம்முடைய பிரார்த்தனையை ஏற்றுக்கொள்வானாக, நன்றி உள்ள அடியானாக வாழ வைப்பானாக. வாஹிரு தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன். அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு.